எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே வர்ணாய ஸ்வாஹா வர்ணாய இதனம்மா. அம்மா கோதாவரி எங்க? அவங்க இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி எங்க இருக்காங்கன்னு பாரு. போனை கொடுங்க, போன் பண்ணி பாக்குறேன். ஏய் அனு, போன் எடுத்து பேசு. சரிக்கா. அம்மா பெரியம்மா தான். ஹலோ, எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம் பெரியம்மா. இன்னுமா கிளம்பல? சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. இதோ கிளம்பிட்டோம் பெரியம்மா. சரி, அம்மா எங்க? அவகிட்ட கொடு. சரி பெரியம்மா. உன்கிட்ட பேசணுமா? அம்மா அழாதம்மா, பேசுமா பேசுமா. ஹலோ, இன்னும் அங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை மேடைக்கு வந்தாச்சுமா. இதோ கிளம்பிட்டோம்க்கா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு கூட மேடைக்கு வந்துருவாமா. சரிக்கா, இதோ வந்துடுறோம். ஹலோ ஹலோ, ஆ சொல்லுக்கா. அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன பசங்க, ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். நீயாவது கிளம்பி முதல்ல இங்க வந்திருக்கலாம்ல. சரிக்கா, உடனே வந்துடுறேன். இங்க ஒவ்வொருத்தரா எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்பதான் பொண்ணு வீட்லயும் கேட்டாங்க. என்னால ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம்க்கா. இங்க பாரு, 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சரிக்கா. சரி. அம்மா அழாதம்மா. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறது? உங்க பெரியம்மா நகை எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? முதல்ல மண்டபத்துக்கு போலாமா? போய் நகை எங்கன்னு கேட்டா காணாம போச்சுன்னு சொல்றியா? யாரடி நம்புவாங்க? பணக்காரங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஐயோ பாவம், இப்படி அநியாயமா நகைய பறி கொடுத்துட்டாங்களேன்னு பரிதாபப்பட்டு பேசுவாங்க. இதே நாம போய் சொன்னா நகைய திருடி வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா நடிக்கிறா பாருன்னு சொல்லி காரி துப்புவாங்க. தொலைஞ்சு போனது ஐஸ்வர்யாவோட நகை. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே என் ஈரக்குலை நடுங்குது. எனக்கும் அவளை நினைச்சாதாம பயமா இருக்கு. ஏன் இப்படி 2 பேரும் பயந்து சாவறீங்க? அம்மா, இது வரைக்கும் நம்ம யாருக்காவது எந்த துரோகமாவது பண்ணிருக்கோமா? நாம யாருக்கிட்டே துரோகம் பண்ணோம்? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்குமாமா? நாம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நம்ம நினைச்சிருக்கோம். அப்புறம் என்னம்மா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மள கைவிட மாட்டாருமா. இங்க பாருமா, நீ அழுகிய நிறுத்திட்டு கல்யாணத்துக்கு கிளம்பு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? முதல்ல கதை தொடச்சிட்டு வா. இன்னும் என்னம்மா, அதான் சொல்றேன்ல, பேசாம வாமா. அம்மா
கல்யாணத்துல நாம எல்லாம் உண்மைன்னு இருந்தா ஏன் இப்படி இருக்கோன்னு எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. பெரியம்மாக்கு அண்ணனுக்கு கூட சங்கடமா போயிடுமா. அதனால இந்த பிரச்சனை எல்லாரும் மறந்துட்டு கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, அங்க வந்து யார்கிட்டயும் நகையை பத்தி பேச மாட்டோம். எப்பவும் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருப்போம்னு சத்தியம் பண்ணுங்க. அக்கா, அம்மா சத்தியம் பண்ணுமா. இந்தங்கண்ணா. அம்மா, பெரியம்மா நம்மள இப்படி பார்த்தா கஷ்டப்படுவாங்கம்மா. அதனால சிரிச்ச முகத்தோட வா. வா. எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்க்கா. எல்லாரும் எப்போ வந்தீங்க? 2 நாள் முன்னாடி வந்துட்டோம்க்கா. ஓ சரி சரி, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாக்கா. அப்படியா? இவ Dress நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. சரிக்கா, நான் உள்ள போறேன், அப்புறம் பார்க்கலாம்க்கா. வெல்கம். ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் உன் மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? நீ இப்படி முன்னாடி வந்து நின்னா அப்படிதானே இருக்கும். இல்ல, நீ வந்து என்ன வெல்கம் பண்றியே அத சொன்ன. தேங்க்ஸ். வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. சாரி சார், இங்க கோதாவரி யாரு? நான் தான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அகத்திருட்டு கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்னங்க? கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா. ஐயோ. என்னங்க? அம்மா. கூட்டிட்டு போங்க. அக்கா. அம்மா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. இந்தாங்கோ. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, நீங்க போங்க. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? இவங்களால தான். சரி, நீ இங்க உட்காரு. அனு, நீங்க எல்லாம் போய் அங்க உட்காருங்க. சரிங்க பெரியம்மா. வாங்க. உட்காரு. போய் உட்காருங்க. கோதாவரி, நீ உட்காரு. அங்க போய் உட்காரலாம். இந்த டயத்துலயும் சேட்டிங்ல விட மாட்டியா? வாங்க உட்காருங்க. ஏய், நீ உட்காரு.
ப்ரோ கொஞ்சம் தள்ளி உட்காரு. உட்காரேன்டா. நீங்க உட்காருங்க. स्वाहा प्रजापतये नमः। ஓ, நீ இங்கதான் இருக்கியா? பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் போல இருக்கே. சிவா சக்தி பேர் பொருத்தமே பிரமாதமா இருக்குல்ல. ஏய், அவன் ஒரு லூசு. அவனை போய் என் கூட சேர்த்து வச்சு பேசுற. சும்மா நடிக்காதக்கா. அண்ணல் உன்னை நோக்க, நீ அவரை இமைக்காம நோக்கன்னு எல்லாத்தையும் நாங்களும் நோக்கிக்கிட்டு தான் இருக்கோம். கண்ணும் கண்ணும் நோக்கியா, உன் காதல் சொல்லும் நோக்கியா. அடிச்சு நிறுத்து. என்னன்னு தெரியாம நீங்க பாட்டு வளரிட்டு இருக்காதீங்க. அவன் யார் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அது இவனாலதான். ஓ, ஆக்சிடென்ட் லவ்வா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னையில இருந்து எனக்கும் அவனுக்கும் டிஷும். அப்போ இது யூசுவல் மேட்டர் தான். என்னடி யூசுவல் மேட்டர்? ஆமா, எல்லா காதலும் முதல்ல தானே ஆரம்பிக்கும். அடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும். இவனை லவ் பண்றதுக்கு பேசாம தூக்கு மாட்டி செத்துடலாம். ஏன் அவ்வளவு மோசமானவனா? மோசமானவன்லே முக்கியமானவன். பொண்ணுங்கனாலே இவனுக்கு பிடிக்காதான். பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவான். ஏய், நேத்து ஒரு செம்ம காமெடி பண்ணான். தெரியாம அவன் பெர்ஃப்யூம் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு அவன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டுட்டான். சரியான லூசா இருப்பான் போல இருக்கே. லூசே தான். இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எவ அவஸ்தைப்பட போறோளோ தெரியல. ஆமா, அப்புறம் நீ எதுக்கு அவனை உத்து உத்து பாத்துட்டு இருக்க? அவனை வெறுப்பேத்துறதுக்கு தாண்டி. என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்க கூடாதுன்னு சொன்னான். அதான் வேணும்னே அவன் முன்னாடி போய் நின்னு வெறுப்பேத்துற. அப்படியா? அப்போ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உனக்கு டைம் பாஸ்க்கு ஆள் கிடைச்சாச்சு. அவனை தெரிக்க விட்டுறதுதான் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் என் வேலையே. பொண்ணுங்களே பிடிக்காதாமா. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவனுக்கு. உனக்கு ஒருத்தர் செட் ஆயிட்டான்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப அதுவும் இல்லையா? வாயை பாரு. உன்னோட அண்ணனை வர சொல்லுங்க. டேய் சிவா, நீ போடா. பாட்டி நாலாம் போல பாட்டி. சுந்தர போ சொல்ற பாட்டி. டேய் மேல கூப்பிடுறாங்க பாரு. ஏய், அண்ணன் தானே கூப்பிடுறாங்க. நீ போ, நான் போக மாட்டேன். சிவா போடாங்கற. இருங்க பாஸ். பாட்டி பாஸ் தான் போலன்றாரு. நான் வேணா போட்டுமா? நீ போனேன்னா உன் வேட்டியை கழட்டி தான் அங்க பிடிக்கணும். நான் பேண்ட் போட்டிருக்கேன் பாட்டி. போடா போ. இந்தாங்க. சிவா, பாட்டி சொல்றேன்ல, போ. நம்மள கூத்து போறாங்க. ஆதித்யாய நம ஸ்வாஹா.
இந்தாங்க இந்த வேஷ்டியை பிடிச்சுங்க. மங்களம் பிரணமாமிகம் ஸ்வாஹா. மாப்பிள்ளையோட தங்கச்சி இருந்தா வர சொல்லுங்க. மீனாட்சி நீ போமா. பெரியம்மா சொல்றேன்ல நீ போ. நீ இரு, நான் போறேன். வேஷ்டியோட இன்னொரு முனைய நீங்க புடிச்சுட்டு நில்லுங்க. இவ கூட நிக்கணுமா? எல்லாம் நேரம். அப்படியா? வேணும்னு பண்றான். அங்க பாரு, வேணும்னே வம்பிழுக்கிறா. ஒன்னு அழிச்சுட்டு வாங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். இந்தாங்க திருமங்கல தாரணம் பண்ணுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி. எவன்டா ஆரஞ்சில் அடிக்கிறவன்? ஏய் சுந்தர். இவனா? இவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் கல்யாணம் பண்ண விட மாட்டான். கனவுல தானடா தாலி கட்ட போனேன். அது உனக்கு பொறுக்கலையா? என்னடா பிரச்சனை? வாடாங்க. எதுக்கு வந்து இதை பிடி. நான் வரல. நீ வரலன்னா அடுத்து இதுதான் வரும். இருடா, தாங்க முடியல. என்னம்மா இது? நல்லா மறைச்சு புடிமா. இந்த பக்கமா புடி. இங்க வா. எதுக்கு? பிடிச்சுக்கோ. இந்தாங்க பிடிச்சுக்கா. அக்கா சூப்பர்க்கா. கரெக்டா பிடிங்க. ஒன்னு அழிச்சுட்டு வாங்க.
நேரம் ஆயிடுத்தோ வேஷ்டியை விளக்கிடுங்க. அக்கா, என்ன கோதாவரி? என்ன? ஏய், என்னடி ஏதோ சொல்ல வந்து அப்படியே அமைதியாயிட்ட? இல்ல ஒண்ணும் இல்லக்கா. ஏதோ சொல்ல வந்த இப்ப ஒண்ணும் இல்லைங்கிற, என்னன்னு சொல்லு. நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இல்லக்கா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்லட்டுமா? பந்திக்கு எல்லாம் சரியா பண்ணிட்டாங்களான்னு கேட்க வந்தேன். சரியா? அத பத்தி கேட்டா நான் சத்தம் போடுவேன்னு தானே அப்படியே மென்னு முழுங்கிட்டு இருக்க, அதானே? கண்டிப்பா நான் சத்தம் போடுவேன். கல்யாணம் முடியற வரைக்கும் சாப்பாட்டை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. சாப்பிட மட்டும்தான் வாயை திறக்கணும். சரியா? மிருத்யோர் முட்சியமாமிருதா ஸ்வாஹா. என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் எங்க போனாலும் என் பின்னாடி வந்து தொலைற? உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்றேன்ல. எனக்கு அதான் வேணும். நீ டென்ஷன் ஆக ஆக எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நேத்து பேசினதெல்லாம் மறந்துட்டியா? அது என்ன உனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது? அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது வரைக்கும் இப்படிதான் மாமா. மாமாவா? ஆமா மாமா. முறப்படி நீ எனக்கு மாமா தானே மாமா? முறப்படியா? ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ. ஏன் தாத்தாவோட மூத்த பொண்ணோட பையனுக்கு உங்க தாத்தாவோட பொண்ணோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, எங்க தாத்தாவோட ரெண்டாவது பொண்ணான எனக்கு உங்க தாத்தாவோட பொண்ணோட பையனான உங்களை எங்க தாத்தாவோட ரெண்டாவது பொண்ணான எங்க அம்மாவோட ரெண்டாவது பொண்ணானா மாமான்னு தானே கூப்பிடணும் மாமா. ஏய் நிப்பாட்றியா? ஒன்னும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட சரிடா மச்சான், அதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆற? ஏய் மச்சான் கெச்சான அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கல? அப்ப அப்படிதான் நான் கூப்பிடுவேன்.